जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति भूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। இந்த தேசத்தில் 84 லட்ச பிறவிகள் உண்டாம். 84 லட்ச பிறவிகள் உண்டு. இந்த 84 லட்ச பிறவிகளில் ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா மனுஷ பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சொல்வாங்க. அதே போல் ஆதி சங்கராச்சாரியார் இந்த உலகத்தில் எது பெரிய துர்லபம் அப்படின்னா மனுஷ ஜென்மா கிடைச்சது தான் பெரிய துர்லபம் அப்படின்னு அவரை போன்ற மகாபுருஷர்கள் அவதார புருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் குருநாதனும் சொல்லியிருக்கார். சாயின்னு சொல்லக்கூடிய குருநாதருடைய உபதேசங்கள்ல எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே உபதேசங்கள் பகவத்கீதை இது போன்ற நூல்கள்லேருந்து அநேக மகான்கள் காலம் காலமாக கொடுத்த ரொம்ப உள் வேதாந்த விஷயங்கள் உள்ளதை நம்ம சாயி நம்ம எல்லாருக்கும் புரியும்படியா ரொம்ப எளிமையா சொல்றார். பாபா நீ உன்னை தேடி யாரு வந்தாலும் சாப்பாடு கொடு, ஜலம் கேட்குறாங்களா ஜலம் கொடு, யாரோ பண அவஸ்தையில் படுறாங்க கடலில் மாட்டிக்கிட்டாங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பணம் ரொம்ப அர்ஜெண்டாக தேவைப்படுது கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு நாயை போல குறைக்காம அழகா சிரிச்ச முகத்தோட என்கிட்ட இல்லைப்பான்னு சொல்லிடு அப்படின்றதெல்லாம் பாபா உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அதெல்லாம் வேதாந்தத்தில் உபநிஷத்துக்களில் பகவத்கீதையில் பகவானால் சொல்லப்பட்ட ரொம்ப டெப்தான உபதேசத்தை ரொம்ப சிம்பிளாக நம்ம பாபா வந்து கொடுக்குறார். அதை போல் பாபாவினுடைய லீலா வினோதங்களில் நம்ம இந்த சப்தாக லீலா பாராயணத்தில் வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பாபாவை பற்றி ஒரு அம்மா தப்பாகவே நினச்சாங்க. என்ன அப்படின்னா பாபா வாழக்கூடியது ஒரு மசூதி. பாபா வந்து இந்துக்கள் எல்லாரையுமே முஸ்லீமாக மாற்றுறாரோ இல்லை மந்திரவாதியாக இருப்பாரோ மாய மந்திரம் செய்யக்கூடியவராக இருப்பாரோ அவர் தான் அந்த தண்ணியிலேயே விளக்கத்தின ஆளாச்சே நம்ம சாயி, அதனால் அந்த மாதிரி இருப்பாரோ இந்த மாதிரி இருப்பாரோன்னு ஒரு அம்மா இந்த திங்கிங்லேயே ஷிடி வந்திருக்கு. பாபா ஒரு மந்திரவாதியாக இருப்பாரோ அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரு. பாபா துவாரகா மாயில் அந்த அம்மா கால் வச்ச அடுத்த சனம் சொன்னாராம், இந்த துவாரகா மாய் ரொம்ப பவித்திரமானது, நீ நினைக்கிறத மேல மந்திர ஜாலங்கள் தந்திர ஜாலங்கள் கொண்ட எவனையும் இந்த மசூதி மாய் ஏற்க மாட்டால் நானும் ஏற்க மாட்டேன் அப்படின்னார் பாபா. தன்னை காட்டி பாபா என்ன சொன்னார்னா, நான் ஒரு தூய்மை பிராமணன், நான் ஒரு தூய்மையான பிராமணன், லட்சக்கணக்கான மக்களை நான் ஒளி நிறைந்த பாதையில் அழைச்சிட்டு போவேன்னு பாபா சபதம் பண்ணார். இதெல்லாம் சாயி சச்சத்தில் சின்ன நோட் பாயிண்டா இருக்கு, படிச்சவங்களுக்கு தெரியும். பாபா வந்து எல்லா செயல்களையுமே இறைவனுடைய செயலா பாவிக்கக்கூடிய ஒரு சுவாமி. அவர் 2 விதமா நடிச்சார். என்னன்னா தன்னை ஒரு பக்தனாவும் பாவிச்சு நடிச்சார், தன்னை ஒரு பரமாத்மாவும் பாவிச்சு நடிச்சார். அவரால் 2 பொசிஷன்லையும் அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இறைவனா இருக்கிறதுனால. பக்தனாவும் இருப்பார், எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஃபக்கீர் உங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு, அதனால எல்லாரும் வரீங்க, இந்த ஃபக்கீர் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவார், இந்த மசூதி மாயி உங்களை எல்லாரையும் ரட்சணை பண்ணுவா இப்படின்னு சொல்வார். ஒரு நேரம் என்ன பண்ணவர், நான் தான் நாராயணன் பார், நான் தான் அந்த பரமேஸ்வரன் பார், நான் தான் எல்லாமும் சொல்வார். பாபா புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா. பாபாவை பார்த்து ஷியாமா அவர்களே ஒரு முறை, பாபா நாங்கள் தான் உங்களை தெய்வமாக்கியிருக்கேன், நாங்கள் தான் உங்களை தெய்வமாக்கணும் அப்படின்னு பாபாட்ட சொன்னதுக்கு பாபா சொன்னாராம், அப்படிலாம் சொல்லாத, உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட இருந்தால் பெற முடியும், வேறு யார்கிட்டேருந்து பெற முடியாதுன்னு பாபா சொன்னார். நீ எதை பெறதா இருந்தாலும் என்கிட்டேருந்து தான் நீ எல்லாத்தையும் பெற முடியுமே தவிர வேறு யார்கிட்டையும் நீ பெற முடியாது, உன்னுடைய தந்தை நான் அப்படின்னு பாபா சொன்னார்.
சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான சுவாமியை உணர்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அர்ஜுனன் உலகாலத்தை ஆளக்கூடிய உலகளந்த பெருமாளான நாராயணனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய கண்ணன் கூடவே இருந்தார், பழகினார், ஓடினார், ஆடினார், பாடினார். ஆனால் கடைசியில தானே கண்ணன் பரமாத்மான்கிறத உணர்ந்தார். அதை போல ஷிரடின்ற குக் கிராமத்தில் அநேக ஜனங்கள் பாபாவை என்னவா பாவிச்சிருப்பாங்கன்னா, பித்துக்குழி பக்கீர், ஒரு பிக்ஷை எடுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய பிக்ஷக்காரர் அப்படின்னு தான் பாவிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து சாயி சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபம், பாண்டுரங்க ஸ்வரூபம்னு நிரூபித்தது அன்னை ராதாகிருஷ்ணமாய். அந்த சாயின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவம் இருக்கே, அந்த ஸ்வரூபம் இருக்கே, நமக்காக வந்தது. இளம் வயது பாலகனா, 16 வயது பாலகனா அந்த வேப்ப மரத்தடியில் தோன்றினார் இல்லையா நம்ம சாயி. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் காணா போயிட்டார். சாந்த்பாய் பாட்டீல் அந்த கல்யாண கோஷ்டி கூட ஷிரடிக்குள்ள வந்தார். 60 வருஷ காலம் ஷிரடி மண்ணிலே இருந்து கொண்டு அருளாட்சி செய்திருக்கார் பாபா. அந்த ஷிரடின்ற கிராமத்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பாபா துடிச்சு போயிடுவார். ஷிரடி கிராமத்து மக்கள் மேல அவ்வளோ அபிமானம் கொண்டவர் பாபா. ஏன்னா அந்த ஜனங்க புண்ணியம் செஞ்சவங்க. ஒரு கண்ணபெருமான் பூமியில இறங்கி லீலா வினோதம் பண்ணும் பொழுது அந்த காலத்து கோபியர்களா இருக்கட்டும், கோபர்களா இருக்கட்டும், அந்த கோகுலத்துல வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் எத்தகைய புண்ணியம் செய்து அந்த கண்ணனுடைய திருவிளையாடல்களை உணர்ந்து கொண்டு அந்த கண்ணனையே சதா நினைத்தார்களோ, அதை போல 100% அட்லீஸ்ட் ஒரு 50% ஷிரடி மக்கள் பாபாவை உணர்ந்து அவர் மேல அன்பையும் பாசத்தையும் பொழிஞ்சாங்க. சமைக்கும் போதும், தூங்கும் போதும், நடக்கும் போதும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் சாயி நம்மளை பார்க்கிறார், சாயி நம்மளை கவனிச்சுட்டு இருக்கார். ஒரு பொய் பேசினா ஆஹா பாபாவுக்கு தெரிஞ்சு விடுமே, பாபாவை பார்க்க துவாரகமாக்கி போனா, இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு போனா பாபா நம்மளை சூக்ஷ்மமா நமக்கு உள்ளே இருந்து இந்த மாதிரி கேட்டுருவாரோன்ற ஒரு பயம்லாம் ஏற்பட்டு போய், அந்த மாதிரிலாம் பாவ பக்தியோட பலவிதமான பக்தர்கள் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு பக்தர் 1908 தான் அந்த பக்தர் ஷிரடி கஷேத்திரத்துக்கு வரார். பாபாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட கூடிய ஒரு பக்தர். ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையே வேற. அப்ப வயசு அவருக்கு 20 வயசு. காசிநாத், கிருஷ்ணாஜி காசிநாத் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பேர். அவருக்கு செல்லமா குசபாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர், திருநாமம். ரொம்ப நல்ல டெப்தான லீல, கேளுங்க. அவருக்கு ஒரு ஆசை, ஆத்மீகத்தில் நல்லா முன்னேறணும்னு. 2 விதமான முன்னேற்றங்கள் உண்டு. ஒன்று தப்பான பாதையில் ஒரு முன்னேற்றம், நல்ல பாதையில் ஒரு முன்னேற்றம். தப்பான பாதையில்னா தாந்திரிகம், மாந்திரிகம், அந்த ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வச்சு ஒருத்தனை பிடிக்கலையா அவனை ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். இன்னொன்று என்னென்னா உட்கார்ந்த இடத்துலேருந்து திருடுறது, அந்த மாதிரிலாம் விஷயம். இன்னொன்று என்னென்னா இது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஒரே நேர்கோட்டு பாதையில் பகவானை அடையிறது, அவனுடைய திருவடியை கண்டு ரசிக்கிறது, அந்த சுவாமியுடைய ஆனந்தத்தில் மூழ்கி ஆனந்த வடிவனான அந்த சுவாமி கூட அப்படியே ஆனந்தமாக லயமாயிடுறது. இது ஒரு முன்னேற்றம். இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல இவர் 2வது ரகம், அதாவது தாந்திரிகம், மாந்திரிகம், அது இது நிறைய கற்றுக்கணுங்கிறது இவருடைய ஒரு பெரியதான ஆசை. அவருக்கு ஒரு குரு, தத்த மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை அவர் எப்படியோ கண்டறிந்து ஏதோ குரு பக்தி செய்து டார்ச்சர் பண்ணியிருக்கார். பயங்கரமான டார்ச்சர். எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க, தாந்திரிகம், மந்திரிகம், இந்த மாதிரி நிறையா பில்லி சுனியம் வைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய கத்துன்னு இருக்கார். அவரை எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாததுக்காக குரு கிட்டே இருந்து ஒரு இரும்பு வளையத்தை கையில வாங்கி போட்டுட்டு இருந்திருக்கார். ஏன்னா ஏதாவது எடுக்கும் பொழுது நம்மளை அட்டாக் பண்ணிட போகுது ஏதாவது துர்தேவதை, அதனால தன்னை காவந்து பண்ணிக்கிறதுக்காக இரும்பு வளையெல்லாம் போட்டிருக்கார். உட்கார்ந்த இடத்துல ஏதோ ஒரு கடையிலேருந்து இனிப்பு பலகாரத்தை வர வச்சு அதை ஜனங்களுக்கு கொடுத்து பேரும் புகழையும் சம்பாதிச்சார். இதை பார்த்த தத்த மகாராஜுக்கு குருவுடைய திருவடி எதுக்குங்கிறதே தெரியாம இந்த பிள்ளையாண்டா இருக்கானே, இவனுக்கு உண்மையை உணர்த்தணுன்றதுக்காக ஒரு லீல பண்ணார். என்னன்னா அப்ப வயசு அந்த குசபாவுக்கு 22 வயசு. 22 வயசுல அவருக்கு ஆத்மீகத்துல முன்னேறணுன்ற உண்மைத்தன்மை இருக்கு. ஆனா தப்பான மார்க்கத்தை அவர் கையில் எடுத்துட்டார். அதை உடைச்சி அவரை நேர்மையான பார்வையாக்கிறதுக்கு தான் பாபா கிட்ட அவர் வர போறார்.
அப்ப தத்த மகாராஜ், நான் இதுக்கப்புறம் எனக்கு எந்த சிஷ்ய பந்தமும் வேண்டாம்ப்பா, நான் இமயமலை போறேன் அப்படின்ன பிறகு குரு மேல கொண்ட அபிமானம் குசபாவ் கண் கலங்கி, நான் உங்களை டெல்லி வரைக்கும் விட்டுடுறேன், தயவு பண்ணி நான் உங்க கூட வரேன்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போயிருக்கார் குசபாவ் தத்த மகாராஜ் கூட. டெல்லியை டச் பண்ணதுக்கு அப்புறம் தத்த மகாராஜ் சொன்னாரு, என்னுடைய சகோதரன், என்னுடைய இளைய சகோதரர் வந்து ஷிரடியில் இருக்கார், அவருதான் அவனுக்கு குரு, நீ அவர்கிட்ட போய்க்கோ, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவர் பார்த்துப்பார் அப்படின்ன பிறகு, ஓ அப்படியான்னு சொல்லி 1908 ஷிரடிக்கு முத வரார். அவர் நினைச்சிட்டாராம், இந்த தத்த மகாராஜ் கிட்ட இருந்து நிறைய அது இதுன்னு கத்துக்கிட்டோம், சாய்பாபா அதுக்கு மேலானவர் போல் இருக்கு, இவர்கிட்ட இருந்து இன்னும் நல்லா கத்துக்கலான்ற மாதிரி எண்ணத்தோட வந்திருக்கார் பாவம். அப்படி வரும் பொழுது துவாரகாமை கிட்ட வரும் பொழுதே பாபா பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமா திட்டு, அடிவதை தான் விழல குசபாவுக்கு. உண்மைத்தன்மையோட தான் குருக்கு சேவை செஞ்சார். ஆனா அதனுடைய பலனை தப்பான பாதையில் அவர் பயன்படுத்தி இருந்திருக்கார். அது பாபாக்கு தெரியும் அந்தராத்மாவால. பாபா சொன்னார், உன் கையில இருக்கக்கூடிய இரும்பு வளையத்தை உடைச்சி எறி. ரெண்டாவது, இந்த பேட்டாவை எங்கேயோ வந்தோ வர வச்சு மக்களுக்கு கொடுத்து அதனால பேயர் புகழை தேடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. ரெண்டுத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த துவாரகாமை படிக்கட்டில் நீ ஏறுன்னு பாபா சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், பாபா எந்த ஒரு மந்திர தந்திரம் படிச்சவன் எவனா இருந்தாலும் படிக்கட்ட துவாரகாமாய மிரிக்க விட மாட்டாருன்னு பாபா சொன்னார் இல்லையா. அதை இந்த உசபாவ மேல கருணை காட்டி அந்த இரும்பு வளையத்தை தூக்கி ஏறி பால் பேட்டாவை திருடி மக்களுக்கு கொடுத்தத பேர் புகழ் சம்பாத்தியத்தை அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீ இந்த துவாரகாமாய மிரின்னார் பாருங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தார், எனக்கு குரு யாரு? தத்த மகாராஜ். அவரு சொல்லி நம்ம இங்க வந்திருக்கோம், அதனால அந்த குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால நம்ம தூக்கி விட்டேஞ்சிருவோம்னு சொல்லி இரும்பு வளையத்தை தூக்கி போட்டார், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏதோ குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குன்றத போல, என்னடா இது கத்துக்கிட்ட கலையெல்லாம் இந்த ஆள்கிட்ட வந்து நமக்கு முறியடைஞ்சிரும் போல் இருக்கே அப்படின்னு நினைச்சு பாபாவை ஏதோ விதமா நினைச்சிட்டு துவாரகமை படிக்கட்டு ஏறிட்டார். பாபா அவருக்கு தாசபோதம்னு சொல்லக்கூடிய ராமதாசர், சமர்த்த ராமதாசரால எழுதப்பட்ட தாசபோதம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாராயண நூலை கொடுத்து அந்த மூலையில உட்காந்து நீ படி அப்படின்றார். படிச்சார். படிக்க 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 அந்த லீலைகளை கேட்க 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 தாசபோதத்தை பாராயணம் பண்ண 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 அவர் அறியாமலேயே உள்ளுக்குள்ள சுத்தமாயிட்டே இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள சுத்தமாக சுத்தமாக ஒரு மேல் நிலைக்கு பாபா அவருக்கு கிருபை பண்ணார். அப்புறம் என்ன அப்படின்னா, நீ ராமகிருஷ்ணிட்ட போ அப்படின்னார் ராதாகிருஷ்ண அம்மாட்ட. அங்க போனா அம்மா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிளாஸா? ஏகநாத் மகாராஜ பத்தி ஒரு கிளாஸ், ஒரு லீலா. சந்த் ஏகநாத் மகாராஜ் ஒரு 15-16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகான். அந்த உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய மகான் அவருடைய குரு ஜனார்த்தன சுவாமி. மற்ற சீடர்கள் எல்லாம் ஜனார்த்தன சுவாமி கிட்ட அதை கத்துக்கணும் இதை கத்துக்கணும் வில்வத்தை கத்துக்கணும், குஸ்தி கத்துக்கணும், வேதம் கத்துக்கணும், உபனிஷத் கத்துக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனா ஏகநாதர் மட்டும் உங்க திருவடிக்கு சேவை செய்கின்ற பாக்கியம் எனக்கு வேணும் சுவாமின்னு சொல்லி அந்த திருவடி சேவை மட்டுமே. ஜனார்தன சுவாமி குரு எங்கெல்லாம் போறாரா பின்னாடியே போறது. அந்த குரு வந்து எச்சு துப்புன்னு நினைச்சா உடனே ஜாடி எடுத்துட்டு போய் குருதேவா இதுல துப்புங்கன்னு சொல்றது. சுவாமி சயனம் படுத்திருக்கும் பொழுது அந்த பெட்டை சுத்தப்படுத்தி அவர் விசிறி விடுறது, அவருக்கு ஆகாரம் எடுத்து வைக்கிறது. அந்த அவருடைய ஜனார்த்தன சுவாமியினுடைய இஷ்ட தேவதை தத்தாத்திரேயர் சுவாமி. அந்த தத்தாத்திரேயருக்கு விதவிதமா அலங்காரம் பண்றதுக்கு எல்லா பூஜா திரவியங்களையும் ஏகநாதர் எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விதமான சேவையை கண்ட ஜனார்த்தன சுவாமிக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என்ன அப்படின்னா இவனுக்கு விட்டல்னா பாண்டரங்கனையும் தத்தாத்திரேயரையும் தரிசனம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கு. அதுக்காக ஒரு சோதனை. என்ன சோதனையா? ஜனார்த்தன சுவாமி முன்னாடி போறார், பின்னாடி ஏகநாதர் வரார். திடீர்னு ஜனார்த்தன சுவாமி வாமிட் எடுத்துட்டார். ஏகநாதர் அந்த வாமிட்டை அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சார், கையாலே அள்ளினார். நம்மளாம் வந்து முகம் சுளிப்போம். ஒரு உண்மையான சீடன் குருநாதருடைய அமிர்தமயமான சொரூபம் பரபிரம்மத்துக்கு உரியதானது. அந்த பரபிரம்மத்துடைய ரூபமா இருக்கக்கூடிய குருநாதருடைய வாக்குகள் எல்லாமே பரமசத்தியமானது. குருநாதருடைய அபிஷேகம் பண்ண தீர்த்தா நம்மளுடைய முப்பிணிகளையும் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்குங்கிற தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாமே ஏகநாதருக்கு தெரிஞ்சதுனால குருவுடைய
வாயிலேந்து வந்த வாந்திக்கு கூட ஒரு மகத்துவம் இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு கையில பிடிச்சுட்டு இருக்கார். ஜனார்த்தன சுவாமி சொன்னாரு, டே ஏகநாதா, நீ என்ன பண்ற, யார் காலும் படாத இடத்துல போய் நீ இதை புதைச்சிட்டு வாடன்னார். யார் கால் படக்கூடாதுன்னார். பார்த்தார் ஏகநாதர், கொஞ்ச தூரம் தள்ளி போனார். பாருங்க, சுத்தி முத்தி பார்த்தார், யாரும் இல்ல, எங்கேயும் புதைக்கல. குடிச்சிட்டார். அந்த வாந்திய ஏகநாதர் அப்படியே குடிச்சிட்டார். குருவுடைய பிரசாதமா பாவிச்சு குடிச்சிட்டார். குடிச்சதை அறிந்து கொண்ட, அந்தர்ஞானத்தினால் அறிந்து கொண்ட ஜனார்த்தன சுவாமியுடைய புன்னகை ரொம்ப பூ பூத்தது. உடனே ஏகநாதரை கூப்பிட்டார், ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். பாண்டரங்கனை பிரத்யட்சமா தரிசனம் பண்ண வச்சார். விட்டலனை, அதாவது பாண்டரங்கனை தரிசனம் பண்ண வச்ச கையோட தத்தாத்திரேய சுவாமியை முதல்ல தரிசனம் பண்ண வச்சார். அப்புறம் விட்டலனை தரிசனம் பண்ண வச்சார். அப்பயும் ஒரு ட்விஸ்ட் பாருங்க, ஜனார்த்தன சுவாமி சாட்சாத் தத்தாத்திரேயரைய பிரத்யட்சமா, இன்னைக்கு நானும் நீங்களும் பார்த்துக்கிறோமே, அதை போல தத்தாத்திரேயரை நேரடியா தரிசனம் பண்ண வச்சார். ஆனா கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைங்க ஏகநாதருக்கு. இப்ப நம்ம முன்னாடி பாபா சாட்சாத்காரமா தரிசனம் கொடுத்தா நம்ம எவ்வளவு ஆனந்தப்படுவோம். ஆனா அந்த ஆனந்தம் அவருக்கு இல்ல. என்னடா ஏகநாதா, என்னுடைய இஷ்ட தெய்வம் தத்தாத்திரேயரை உனக்கு தரிசனம் பண்ண வச்ச, சந்தோஷம் இல்லையான்னு கேட்டதுக்கு ஏகநாதர் சொன்னாராம், குரு பக்தியை பாருங்க, தேவா குருதேவா, உங்க இஷ்ட தெய்வம் தத்தாத்திரேயர், நீங்க கூப்பிட்டீங்க, அவர் வந்தார், தரிசனம் கொடுத்தார், கிருப பண்ணார், மறைஞ்சு போயிட்டார். ஆனா என்னுடைய சுவாமி என்னைக்கும் மறையாது. தோ நிக்குது பாத்தீங்களா, இந்த மூர்த்தி என்னைக்குமே அழியாது. நான் இந்த உங்களுடைய சொரூபத்துக்கு என்னால முடிஞ்ச சேவையெல்லாம் செய்யற பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க மறைஞ்சு காணா போயிட மாட்டீங்களே, நீங்க எப்பொழுதும் பிரத்யட்சமா இருக்கிறதுனால நீங்க தான் சுவாமி எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு தத்தாத்திரேயர், எல்லா தெய்வமும் நீங்க தான், எல்லா சேத்திரங்களும் நீங்க தான், எல்லா குருமார்களும் நீங்க தான், எல்லா ரிஷிகளும் நீங்க தான், சர்வமும் நீங்க தான். பாபா எப்படி அவருடைய குருநாதரை பாவிச்சாரோ அதை போல ஏகநாதர் அவருடைய குரு ஜனார்த்தன சுவாமியை பாவிச்சிருக்கார். அப்படிப்பட்ட பக்தி, அப்படிப்பட்ட ஒரு லீலை. இந்த லீலைய ராதாகிருஷ்ணயம்மா குசபாவுக்கு சொல்ல அப்சர்வ் பண்ணார் குசபாவ். ராதாகிருஷ்ணயம்மாவுக்கு தெரியும், லீலை சொன்ன மறாவது நாள் துவாரகா மாயில பாபா ஒரு லீலை பண்ண போறத ராதாகிருஷ்ணயம்மாவுக்கு நல்லா தெரியும். அதை தெரிந்து கொண்டுதான் இந்த குசபாவுக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசம் சூக்ஷ்மமா, அந்த சூக்ஷ்மமான உபதேசத்தை கதையை நல்லா உள்வாங்கி கொண்டார். மறாவது நாள் துவாரகா மாய்க்கு குசபா போனார். அன்னைக்கு ஏகாதசி. பாபா கிட்ட பார்த்து பாபா சொன்னார், குசபாவ் சாப்பிட்டியா நீ அப்படின்னாங்க. பாபா இன்னைக்கு ஏகாதசி, நான் சாப்பிடல, கந்த மூலம்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கோட வேற சாப்பிட்றதா வழக்கம், அதனால நான் சாப்பிட்டேன் பாபா அப்படின்னார். பாபா சொன்னாரு, சரி நீ இன்னைக்கு என்ன பண்ண, இந்த வெங்காயத்தை சாப்பிடுனார். உடனே ஏகநாதருடைய ஞாபகம் வந்துச்சு குசபாவுக்கு. குருதேவா நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் பாபான்னாரு. பாபா என்ன பண்ணாரு, ஒரு வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி பாபா ஒரு பாதி வெங்காயம் சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்டல, இப்போ நீ சாப்பிடுனாரு. உடனே குசபாவும் மீதியை சாப்பிட்டார். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பாபா சாப்பிட்டு முடிச்ச கையோட என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறார். பாருங்க, ஏகாதசி அதுவுமா இந்த ஆளு வெங்காயம் சாப்பிட்றாப்புல அப்படின்னு பாபா எல்லாத்தையும் சொல்லி கண்ணு அப்புறம் சிரிக்கிறார். உடனே குசபாவை சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபா யாரும் மக்களே நம்பாதீங்க, பாபா தான் சாப்பிட்டார், பாபா சாப்பிட சொன்னார், நான் சாப்பிட்டேன், வேணா பாபாவையே கேளுங்க. பிறகு நான் வெங்காயம்லாம் சாப்பிடல அப்படின்ன பிறகு நீ ஏன் போய் சொல்ற அப்படின்னு குசபாவை கேட்கிறார். பாபாவை பார்த்து குசபாவை சொல்றாரு, பாபா நீங்க தானே வெங்காயம் சாப்பிட சொன்னீங்க, அதனால தானே பாபா நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பிறகு உண்மை எது பொய்யுதுன்னு இப்ப பாத்துருவோமான்னார் பாபா. அடுத்த நிமிஷம் பாபா வாந்தி எடுத்தாருங்க. பாபா அப்படியே வாமிட்டு எடுத்தார். பார்த்தா வெங்காயம் இல்லைங்க, சக்கரவள்ளி கிழங்கு. ஆனா வாஸ்தவத்துல உண்மை என்ன நடந்துச்சு, வெங்காயத்தை கட் பண்ணி குசபாவும் பாபாவும் சாப்பிட்டாங்க. வாமிட்டா என்ன வந்துச்சு, சக்கரவள்ளி கிழங்கு வந்திருக்கு. கடைசியில குசபாவ் ஏமாந்தார். உடனே அவருடைய மைண்டுக்கு அப்சர்வ் ஆச்சு, ஏகநாத மகாராஜ் ஜனார்த்தன சுவாமி எப்படி வாந்தி எடுத்து சாப்பிட்டாரோ அது போல சாயினாருடைய வாந்தி எடுத்து குசபாவ் சாப்பிட்டார். பாபாவுடைய வாந்திய அப்படியே எடுத்து சாப்பிட்டார். பாருங்க, பாபாவுக்கு வந்தது கோபம். யாரை கேட்டு நீ என் வாந்திய சாப்பிட்ட, எதுக்கு சாப்பிட்ட, என்னத்துக்கு சாப்பிட்டன்னு பாபா பின்னி பெடல் எடுத்து விட்டார் நம்ம குசபாவை. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டார்.
குசபாவுடைய ஹிருதயம் பவித்திரமானதை உணர்ந்து கொண்டார். பாபா அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். குசபா, மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஜனார்த்தன சுவாமி ஏகநாதருக்கு எப்படி கிருபை பண்ணாரோ அதை போல தரிசனம்லாம் கொடுக்கல. பாபாவுடைய கேட்டகரியே வேற. என்னன்னா, நீ எப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அப்போ உன்னுடைய உள்ளங்கையில் சூடா இந்த துவாரகா மயிலிருந்து வரக்கூடிய உதி உன் கையில் வரும். அந்த உதியை வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை பண்ணுனார். மக்களுக்கு நீ சேவை பண்ணு அப்படின்னார். பெரிய வரமா வாங்கினார் குசபாவ். பாபா கிட்ட பர்மிஷனோட ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புனார். பாபா சொன்னார், போகும்போது நீ ஒத்தாளா போற, வரும்போது ரெண்டா வா அப்படின்னார். கல்யாணம் ஆயிட்டு வான்னார் பாபா. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை குசபாவுக்கு பாபா அருளாசி கொடுத்தார். எவ்வளோ பெரிய லீலையை பாருங்க. இந்த மாதிரிலாம் சாய் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி பாருங்க. அப்படின்னா நம்ம லௌகீகமாக நம்ம நிறைய விஷயம் கேட்குறோங்க. நம்ம வீட்டில் ஒரு பாபாவுடைய மூர்த்தி இருக்குன்னா அந்த மூர்த்திக்கு நம்ம ஆத்மார்த்தமாக அதை ஒரு சிலையாக பார்க்காம, ஏதோ ஒரு மெட்டீரியலாக பார்க்காம, உண்மைத்தன்மையோட ஒரு உண்மையான ஒரு குவாலிட்டியான பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். 10 ரூபா சிலை, 20 ரூபா சிலை, 100 ரூபா சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும், நம்முடைய மனசும் உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வீடுகளில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா, நீங்கள் ஷிரடி போனாலோ அல்லது வேறு யாரோ ஷிரடி போனாலோ, இப்போ அடியன் ஷிரடி போயிட்டு வந்தேன், வரும் பொழுது 10,000 ரூபாய்க்கு ஒரிஜினல் மார்பிள் மூர்த்தி ஒரு டிவோட்டி கேட்டார். எதுக்கா? அபிஷேகம் பண்ணையும். அவர் அடி உதவ விழுந்திருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சிலையெல்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ணியிருக்கார். தண்ணி ஏற 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 உடஞ்சி போயிட்டு அவர் மனசு உடஞ்சி போயிட்டு என்கிட்ட கேட்டார், சாயி எல்லாம் மனசு கஷ்டமாகுது, பாபாவோட சிலை எலி தள்ளிவிடுது, இல்லை எங்கள் வீட்டில் கோவப்பட்டுக்கிட்டு பாபா எந்த காரியம் நடத்தணும், பாபா சிலையை போட்டு உடைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால எனக்கு உடையவே உடையாத அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மூர்த்தியை எனக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு வேண்டினார். அழகாக வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். 10,000 ரூபாய் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை பருகி அவருடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு நினைச்ச அவருக்கு பாபா பண்ண கிருபை, அழகான அந்த பாபா மூர்த்தியை அவர் அழகா வாங்கி கொண்டு போனார். அதனால அந்த திருமேனிக்கு நீங்க பாவிச்சு தீர்த்தத்தை நீரை ஊற்றும் பொழுது தீர்த்தமா மாறும். அந்த நீரை நீங்க பருகுனாலே உங்களுடைய உடல் சார்ந்த வியாதியோ மனம் சார்ந்த வியாதியோ பிறவி பிணியோ நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாமே ஜெயமாகும். அந்த பாபாவுடைய உதிக்கோ பாபாவுடைய தீர்த்தத்துக்கோ அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு அழகான விஷயம் அப்படின்றத நீங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்ததா ரேகே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய ஒரு விஷயம். பொதுவாக இன்னைக்கு பாபா நம்மளுடைய லைஃப்ல யார் மூலமாவோ நம்மளை பாபா பிடிச்சி இழுக்கிறார். தெரிஞ்சவங்க பாபா கோயிலுக்கு கூட்டு போயிருப்பாங்க, அல்லது பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சிலா ரூபமாவோ ஃபோட்டோ ரூபமாவோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், அல்லது பாபா பலவிதமான கோணல்களில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ரூபம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை பார்க்குது. ஒருவேளை பாபா நம்மளை ஃபாலோ பண்ணுறாரா, அதனால் பாபா மேலே ஒரு ஈர்ப்பு வரலாம். அல்லது பாபாவுடைய பாடல்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கறதுனால பாபா மேலே ஈர்ப்பு பாபா கிட்ட ஒரு சின்ன பக்தி பண்ண ஆரம்பிக்கலாம். புரியுதோ புரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை விஷயம். அந்த மாதிரி சில பேருக்கு கனவுகள் மூலமாவே பாபா நேரடியாக தரிசனம் கொடுத்து ஆட்கொள்ற லீலைகள், இதெல்லாம் நீங்க நிறைய சொல்லலாம். ஆனா இப்படின்னு சொல்ல போற லீலை மிரண்டுடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு லீலை ரேகேன்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான இந்தூர் நீதிமன்றத்தினுடைய உயர்ந்த நீதிபதி. அவர் பெரிய ஜட்ஜி. அவருக்கு சின்ன வயசுலேருந்து கோவாவில் இருக்கக்கூடிய அவருடைய குலதெய்வமாகிய துர்கா மேலே ரொம்ப பிரீதி. துர்கனா அவருக்கு ரொம்ப பிரியம். துர்கா மேலே அவ்வளோ லவ், அன்பு, பிரேம. அந்த அன்பு கொஞ்சம் காலம் கடந்து நாராயணன் மேலே போயிட்டு, நாராயணன் மேலே அவர் வீட்டில் ஒரு ரவிவர்மாவுடைய புகைப்படம் இருந்திருக்கு. அந்த ரவிவர்மாவுடைய புகைப்படத்தில் துருவன் இருந்திருக்கார். துருவனை கிழிச்சு விட்டு தன் போட்டோ அந்த இடத்துல வச்சிருக்கார். அப்படின்னா துருவனுக்கு இணையா அந்த பக்தி பாவத்தோட நாராயணனை வச்சக்கண் வாங்காம 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ரூபத்துல மனசு லயமாகிற வரைக்கும் பார்ப்பாராம்.
பாபா எப்படி நீ என்ன பார் நான் உன்னை பார்க்குறேன்னார். நம்ம தான் பார்க்கறதில்ல, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம தான் பாபா கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு நம்ம தான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறோம். அவருக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு தான் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? அப்ப பாபான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியோடைய அனுகிரகம் பாருங்க, இந்த ரேகேவை எப்படி ஆட்கொள்றாருன்னு. நாராயணன் மேல பக்தி கொண்டதுனால இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தாருன்னா நாராயணன் இந்த அகத்திலையும் தெரிவார், வெளியிலையும் தெரிவாராம். அம்பாளுடைய சொரூபத்தை பிரத்யட்சமா பார்த்தவரா இந்த ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தர். மேற்கொண்டு பிராணாயாமம், சந்தியாவந்தனம், இது போன்ற ஆகம விதிப்படி உத்தமமான பிராமணர்கள் செய்யக்கூடிய சடங்குகள் முறைகள்லாம் அவர் ரொம்ப பின்பற்றினார். பின்பற்றதனுடைய விளைவா ஒரு நாள் ராத்திரி 3 கனவுகள். ஒரு கனவுல தான் தூங்குறத தானே எந்திரிச்சு பார்க்கறதான். தேகாத்ம புத்தி போக நான் இந்த உடம்பில் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்ம ரூபம்ங்கிறத அவர் உணர்ந்துட்டார். தேகாத்ம புத்தி விலகி என்னாச்சுன்னா தன்னுடைய சூக்ஷ்மமான சொரூபம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடல் வெளியில வந்து இந்த படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அவர் உடம்பு அவரே பார்க்குற மாதிரி ஒரு கனவு. 2வது கனவுல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே, வைகுண்ட வாசனே, பண்டரி நாதனே அவர் கனவுல போய் ஷிரடின்ற சேத்திரத்தை காமிச்சு, துவாரகாமாயை காமிச்சு, தோ உட்கார்ந்துருக்கார் பார் ஃபகீர் பாபா, அவர் தான் உன்னுடைய குருன்னு சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்கா? சாட்சாத் நாராயணனே. 2 கனவு முடிஞ்சிட்டு 3வது கனவு ஆகாய மார்க்கமா அவர் பறந்து போறார். ஒரு சேத்திரத்தில் இறங்குறார், ஷிரடின்ற சேத்திரம். விசாரிக்கிறார், சாய்பாபா நீங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருக்கார். துவாரகாமாயில இருக்காருன உடனே துவாரகாமாய்க்கு போயிருக்கார். கனவு க்ளோஸ். 3 கனவுகளும் அட்டன் டைல வந்ததுனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷிரடிக்கு போய் ஆகணும்ட்டு ஷிரடி கிளம்பி போயிட்டாருங்க. நீதிபதி கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஸோ அங்கிருந்து நேராக ஷிரடிக்கு போனார். அதே மாதிரி விசாரிச்சார். அதே மாதிரி துவாரகாமாய் போனார். துவாரகாமாயில போய் நின்னார், பாபாவை பார்த்தார், தன்னையே பறி கொடுத்தார். தன்னையே பறி கொடுத்தார். நம்மளும் தான் பறி கொடுக்குறோம், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் பறி கொடுக்குறோம். தேவையான குருநாதருடைய சொரூபத்தை பார்த்து நம்மளுடைய மனசு பறி கொடுக்க முடியலையே. புரியுதுங்களா? அவர்லாம் பறி கொடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு ருணான பந்தம் அவங்களுக்குள்ள, நமக்கும் பாபாக்கும் ருணான பந்தம் இருக்க, அதை டைட்டா நம்ம பண்ணிக்கிறதுக்கு தெரியல. சரிங்களா? அவர் பண்ணிக்கிட்டார். அப்படி பாபாவை பார்த்த சின்னத்தில் தன்னையே இழந்தார். அப்ப பாபா ரேகே மகராஜை கண்டுக்கவே இல்லை. போய் ஓரமா உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் தியானம் நல்லா சித்திச்சிருக்கு அவருக்கு. பாபா கண்ணை திறந்தார், யாருமே இல்லை துவாரகாமாயில. பாபா மட்டும் உட்கார்ந்துருக்கார். பாபா கிட்ட அவர் போனார் பாருங்க. அப்படி போகும் பொழுது பாபாவுடைய திருவடியில இவர் தன் தலையை வைக்கிறார். பாபாவுடைய திருவடியில ரேகே அவருடைய தலைய பாபாவுடைய திருவடியில வைக்கிறார். நீயா என்ன வணங்குறது, நான் இல்லையா உன்னை வணங்கணும்னு சொல்லி பாபாவே ரேகே மகராஜ் காலில் விழுந்து வணங்குறாராம். நான் இல்லையா உன்னை கும்பிடணும், பூர்வ ஜென்ம பந்தத்தினாலேயே நீ எனக்கு கிடைச்ச, நான் உன்னுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாபாவே இந்த ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தருடைய திருவடியை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணார். அப்படின்னா இந்த ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தருடைய அந்த ருணானுபந்தம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நீங்க எல்லாரும் யோசனை பண்ணி பார்த்துங்க. இந்த லீலை வந்து பிவி நரசிம்ம சுவாமிகளால் எழுதப்பட்ட லைஃப் ஆஃப் சாய்பாபா புக்கில் ரேகேன்னு சொல்லக்கூடிய டாபிக்ல இந்த கதை எல்லாம் இருக்கு. இந்த கனவுகள் கண்ட காட்சியும் இந்த உண்மைத்துவமா அவர் துவாரகாமாய்க்கு போய் பாபா உடைய விஷயங்களை கண்டது எல்லாமே அந்த நூலில் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். அப்படி பாபா சொல்றாரா, வேற்று மனிதர்கள் துவாரகாமாய்க்குள்ள, அதாவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வந்தா நம்ம பிள்ளைங்களை நம்ம கண்டுக்க மாட்டோம் தானே. அதை போல வேற்று மனிதர்கள் இங்க வரும் பொழுது உன்னை நான் கண்டுக்கலன்னு நினைக்காத, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கண்டுக்கிட்டேன், இப்ப நீ என்னுடைய குழந்தை அப்படின்னாராம் பாபா. அந்த மாதிரி பாபா வந்து ரேகேன்னு சொல்லக்கூடிய அந்த பக்தரை அந்த மாதிரி ஈர்த்தெழுத்து அவருக்கு பண்ண அனுகிரகம் நிறைய. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரேகேன்னு சொல்லக்கூடியவருடைய குழந்தை இறந்துடுது, ஃபீல் பண்ணுறார் அவர் வீட்டில். அப்போ
பாபா அந்த இடத்துல சூக்ஷ்மமாக தோன்றார். பாபா கேட்டார் கேள்வி, 2 கேள்வி. உனக்கு உன் குழந்தை வேணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்டிருக்கார் பாபா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? எனக்கு எப்படியாவது என் குழந்தைய கொடுத்துரு பாபா சொல்லுவோம். ஆனால் அவர் கேட்டார் பாருங்க, எனக்கு நீங்கள் போதும் பாபா அப்படின்னாராம். இது எப்படி இருக்குன்னா, துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணபெருமானை பார்க்க போறாங்க. துரியோதன கண்ணனுடைய திருவடிகிட்ட நின்னான். சாய்ராம். அர்ஜுனன் கண்ணனுடைய திருவடிகிட்ட நின்னார். துரியோதனன் சொல்லக்கூடியவர் கண்ணனுடைய தலைக்கு மேல நின்னார். கடைசியில கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அர்ஜுனனே ஃபர்ஸ்ட் தென்பட்டார். முதல் வரம் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்றத கேட்டாரு. எனக்கு நீ போதும் கண்ணா, இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் உணர்ந்து கேட்டார். துரியோதனன் கேட்டார் பாருங்க, கண்ணா உன்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை சேனைகள் உண்ட நாராயண சேனை எல்லாத்தையும் எனக்கு கொடுனார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா கடைசியில கண்ணன் யார் பக்கம் நின்றாரோ அவர்கள் ஜெயித்தார்கள். கண்ணனால கொடுக்கப்பட்ட எல்லா போகமும் அளிக்கப்பட்டது. அத போல சாயியே உனக்கு குழந்தை வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்கும் பொழுது சோதனை இல்லையா, சோதனைய சாதனையாக்கி ரேகை ஜெயிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில நடந்த லீலைகள் இருக்கே, அப்பப்பப்பா நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இருக்காரு, அவருடைய லீலா வினோதங்கள் ரொம்ப ஜாஸ்தி. பாபாவினுடைய சேவை செய்த அந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயும் புரந்தரே அவர்களும் செய்த சேவருக்கு பாராட்டுக்குரியது. அந்த மாதிரிலாம் பாபாவுக்கு சேவை செய்ய முடியுமாங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். என்னவா, ராதாகிருஷ்ணமாயி அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவை சாட்சாத் கண்ணனுடைய ரூபமாவே பார்த்தாங்க. அவர் இருக்கக்கூடிய துவாரகாமாய்க்குள்ள சூரிய கதிர்கள் பாபாவுக்கு வேர்க்குமா. அதனால இந்த வெட்டி வேறு மாலை, வெட்டி வேறால செய்யப்பட்ட தோரணம் எல்லாம் செய்து அலங்கரிப்பாங்களாம் அன்னை. அது மட்டும் இல்ல, பாபாவுடைய துவாரகாமைக்குள்ள குளிர்ந்த காற்று, இதமான ஒரு வாசனை கொண்ட காற்று கொடுக்கணுன்றதுக்காக துவாரகாமைக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சி அம்மாவே பல பக்தர்கள் மூலமா கேட்டு ரெடி பண்ணி முல்லை கொடி மலர்களை, முல்லை மல்லி 2 கொடி மலர்களை துவாரகாமை முன்னாடி அப்படி ஏற்றி விட்டா ஒரு காத்து அடிச்சதுன்னா என்ன மாதிரி ஒரு வாசனை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி அன்னை உருவாக்குனாங்க. அதை காட்டிலும் என்னன்னா புரந்தரேவும் அன்னையும் செய்த லீலை இது. அன்னையும் சேவை செய்த சேவை இது. துவாரகாமாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும், துவாரகாமாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் வெட்ட வெளியே தான் இருக்கும். ஆனால் அன்னையும் புரந்தரே அவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, துவாரகாமாயிலேருந்து பாபா லெண்டி தோட்டத்துக்கு காலையிலையும் சாயந்தரத்திலையும் வருவார். அன்னையனுடைய ரொட்டீனான வேலை, பாபா எந்த பக்கம் நடந்து போனாலும் தன் திருவடி கூட படாத அளவுக்கு பாபாவுடைய திருவடி படணுன்றதுக்காக பெருக்கிக்கிட்டே இருப்பாங்களா அம்மா. அப்படிப்பட்ட அன்னை பாபா நடந்து போகக்கூடிய பாதையை சரி செய்து 2 பக்கமும் பூப்பந்தல் அமைச்சாங்களாம். கடினமான உழைப்புனால 2 பக்கமும் பூப்பந்தல். எங்கேருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 200-300 மீட்டர் அளவு. துவாரகாமாயிலேருந்து லெண்டி தோட்டம் வரைக்கும் இந்த பக்கமும் ஒரு இரும்பு, அதாவது ஒரு இரும்பு, ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இரும்பு வளையம், அந்த ஆர்ச் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணி நெடுக்க 2 பக்கமும், ஒரு பக்கம் மல்லிக்கொடி இன்னொரு பக்கம் முல்லை கொடி, 2 கொடியும் ஏற்றி விட்டு பாபா நடந்து போகக்கூடிய மொத்த இடத்தையுமே பூப்பந்தெல்லாம் அம்மா மாத்திட்டாங்க. பாபா அந்த வழியை நடந்து போவார் பாருங்க. அந்த பூக்கப்பட்ட பூக்கள் எல்லாமே அவருடைய திருவடியில விழுந்து ஆலிங்கனம் பண்ணிக்குமா. அந்த இடத்துல பாபா நடந்து போகும் பொழுது சுகந்தமான வாசனை ஏற்படுமா. அப்ப அந்த மல்லி முல்லை அந்த கொடிகள் கூட பாபாவுக்கு சேவை பண்ணிச்சான். அதுவும் அந்த ஒரு சாதாரணமான நம்ம நினைக்கிறோமே, செடி கொடி முல்லை பூவு செம்பருத்தி செடி ரோஜா பூ செடிலாம் நினைக்கிறோமே, ஆனா அது கூட பாபாவுக்கு அப்படி சேவை செய்து அந்த சேவையை கொடுத்தது அன்னை ராதாகிருஷ்ணமாய். அந்த மாதிரி இன்னும் நிறைய லீலைகளை நம்ம சொல்ல போறோம். எல்லாரும் அகமகிழ்ந்து கேட்டு குருநாதருடைய அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியா கேட்டுக்கிறேன்.
சாய்நாதருடைய அருட்பெரும் கருணை உங்கள் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.